அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்செட் MBA 2025 ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோவில் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் மிஸ்செலேனியஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம 9 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். அந்த டாபிக்ஸ் எல்லாமே ப்ரையாரிட்டி பேசிஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிக்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் 9 டாபிக்ஸ்க்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான டாபிக் எதுவுமே நம்ம கொண்டு வரல. லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாவே லாஜிக்கல் ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. லைக் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து வந்துருது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அந்த லாஜிக்கல் ரீசனிங் செக்ஷன்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இங்க பார்க்க போறோம். அது தாண்டி ஆப்டிடியூட்ல இருந்து ப்ராபபிலிட்டிஸ் சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருப்போம். ஏன் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரலாம் வராம இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம சுத்தமா பார்க்காம இருந்திருப்போம். ஸோ அதில் வந்து ஈஸியான டாபிக் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த டாப்பிக்கும் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி டாப்பிக்கும் அண்ட் தென் லாஜிக்கல் ரீசனிங். ஓகே, லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கு. லைக் டைரக்ஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், நெக்ஸ்ட் கோடிங் டீகோடிங், missing numbers or wrong numbers. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்றப்ப என்னென்ன டாபிக் இருக்கு, அதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்றதையும் பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் பஞ்சுவல் கேன் பி ரிட்டன் அஸ் 47819765 ஹவு லூனா கேன் பி ரிட்டன் இன் தட் கோட். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். 47819765. ஸோ இது எல்லாத்துக்குமே ரிலேஷன். ஓகேவா? தட் மீன் பி அப்படின்ற லெட்டரை 4 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. யூ அப்படின்னா 7, என் அப்படின்னா 8. இதை பேஸாக வச்சு நம்ம லூனாக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். LUNA, L5, U7, N is 8, A is 6. Okay, so 5786. Option C is the right answer. So இந்த கொஸ்டினை இந்த மாதிரி நம்ம எழுதி சால்வ் பண்ணணும் அப்படின்றதே கிடையாது. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கேயும் 8 லெட்டர்ஸ் இருக்கு, இங்கேயும் 8 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 1 and 1 ரிலேட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ LUNAக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எல்லுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எல் என்னது? இதுல லாஸ்ட், இங்கேயும் லாஸ்ட் நம்பர், அப்போ 5. ஸோ 5ன்னு பார்க்குறப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ்லயும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் லாஸ்ட் வேர்டுக்கு பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு வேர்டுக்கு ரேண்டமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் 6. ஸோ 5ல ஸ்டார்ட் ஆகணும், 6ல எண்ட் ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன் கிரைட்டீரியால பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன்ல எழுதி ஃபைண்ட் அவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது டைரக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ டைரக்ஷன் அப்படின்றப்போ அதோட பேசிக்ஸ் நான் சொல்லிடுறேன். 4 டைரக்ஷன்ஸ் தெரியும், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் மட்டும் தெரியறது இல்லாம இதோட ரைட் லெஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் டைரக்ஷன்னா நார்த் நோக்கி போவாங்களா? இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இதுல இருந்து நார்த் டைரக்ஷன். ஸோ இங்க இவங்க இங்க நிக்கிறாங்கன்னா இவங்களோட ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் லெஃப்ட். அதுவே அகைன் ஈஸ்டுக்கு டேர்ன் ஆகுறாங்க, ரைட்ல அகைன் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்றப்போ இங்க எது ரைட்? திஸ் இஸ் ரைட் அண்ட் திஸ் இஸ் லெஃப்ட். அகைன் சவுத் சைட் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ரைட் அண்ட் திஸ் இஸ் லெஃப்ட். ஸோ வெஸ்ட் சைட் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் லெஃப்ட். ஸோ இந்த டைரக்ஷன்ஸும் தெரியணும், டைரக்ஷன்ஸ்க்கான ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்றதும் தெரியணும். இது தெரிஞ்சதுன்னா நம்ம இங்க ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். என்ன சொல்றாங்க? ராம் டிராவல்ட் ஃப்ரம் அ பாயிண்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் டு பி. இங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அவர் பிக்கு போறாராமா. ஓகே, டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 90 மீட்டர். தென் he walked. ஸோ இங்க பாயிண்ட் வச்சா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. he turned right. ஸோ இங்க ரைட் அப்படின்றது என்ன? இந்த டயக்ராம உங்களுக்கு ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு வேணும்னா நீங்க போனோடனே உங்க ரஃப் ஷீட்ல கூட இந்த டயக்ராம் போட்டு வச்சிடலாம். யூஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நம்ம ரொம்ப யோசிக்காம டக்குன்னு இதை பார்த்து நீங்க சொல்லலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம் நீங்க போட்டு வச்சு அதுல இருந்து பார்க்கணுன்றது அவசியம் இல்லை.
லைக் ப்ராக்டிஸ் இல்லை இப்போதான் உங்களுக்கு இதை நீங்கள் பார்க்குறீங்க லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை லேர்ன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரஃப் ஷீட்டில் நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் வரப்போ நம்ம அதை பார்த்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ரைட் டேர்ன் ஆகுறாங்க. ரைட் 40 மீட்டர். ஓகே, தென் இங்கே டைரக்ஷன் இப்படியா, இப்போ இங்கே நிற்பாங்களா? he turned again right. ஸோ again right அப்படின்னா டவுன்வர்ட்ஸில் எவ்வளோ 70 மீட்டர். ஸோ இங்கே ஓவராலாக 90 மீட்டர் இருக்குது, இங்கே 70 மீட்டர். ஸோ ஸ்மால் லைன் தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ டவுன்வர்ட்ஸில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அகைன் இங்கேருந்து ரைட்டு எவ்வளோ 40 மீட்டர். ஸோ 40 மீட்டர் அபோவ் மேலேயும் இருக்கனால இது கரெக்டாக இந்த பாயிண்ட்ல ஜாயின் ஆகிடும். ஓகேயா? ஸோ ஃபைனலி he turned right and walked 40 மீட்டர். ஓகே, how far he is from the starting point. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கும் இப்போ இவங்க இருக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ இங்கே 90 மீட்டர், திஸ் இஸ் 70 மீட்டர். 90 minus 70 is equal to 20 மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இது எல்லாம் நீங்கள் இந்த டயக்ராம் போடணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா டயக்ராம் போட்டுருவோம், நெக்ஸ்ட் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த ஃபாலோயிங் ஃபிகர் ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டயக்ராமுக்கு நேமிங் கொடுத்துக்கலாம். ஸோ நேமிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த டயக்ராம். ஸோ தட் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் ஐ, ஜே, கே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர். இங்க ரெண்டு ஷேப்பா, ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள். ஓகே, ஸ்கொயர் பாருங்க. ஸோ இந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னா 3 ஸ்கொயர்ஸ் தான் அவங்க ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. லைக் இப்படி ஒரு டயக்ராம் இருக்கு, ஸ்கொயர்ஸ் வித் டயக்னல்ஸ். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்கொயர்ஸ் அவங்க ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 3 ஸ்கொயர் இருக்குன்றது நமக்கு தெரியுது. வேற எங்கேயாவது ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்க. ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் டயக்னல் அப்படின்றது ஈக்குவல் சைடு, டயக்னலோட சைடும் லைக் டயக்னலும் ஸ்கொயரோட சைடும் ஈக்குவல். கரெக்டா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபிகர் ஜாயின் ஆகுறப்போ இன் பிட்வீன்ல ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? தட் இஸ் ஐ ஆர் ஜே ஜி அண்ட் சி ஜே எஃப் கே. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். ரெண்டு டயக்னல் ஜாயின் ஆகுறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட ஹாஃப் டயக்னலும் செகண்ட் ஸ்கொயரோட ஹாஃப் டயக்னலும் ஜாயின் ஆகுறப்போ ஒரு நியூ ஸ்கொயர் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ டோட்டலி இங்கே 2ன்றப்போ டோட்டலி 5 ஸ்கொயர்ஸ். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, சாரி இது ஆப்ஷன் டி. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 5 ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு ஸ்கொயரில் எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குன்னு. இந்த டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் இருக்கு, இங்க எந்த ட்ரையாங்கிளும் நமக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு டயக்னலா பிரிக்கிறாங்க, அப்போ நமக்கு இங்க 2. ஓகேவா? டயக்னல் வைஸ் பார்க்குறப்போ 2. ஓகே, அகைன் ஒரு டயக்னல் பிரிக்கிறப்போ ஸோ திஸ் இஸ் 1 ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் இஸ் 1 ட்ரையாங்கிள், டோட்டலி 2. ஓகே, இப்போ இந்த ஓவரால் இதுல சின்ன சின்னதா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 1 2 3 4 4. ஸோ டோட்டலி ஒரு ஃபிகர்லயே நமக்கு வந்து 8 இருக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு இன்னும் 2 இருக்கு. ஸோ 8 8 8 டோட்டலி 3 இருக்கனால 24. ஓகேவா? இதெல்லாம் எப்படின்னா செப்பரேட்டா ஒரு ஸ்கொயர் இருக்கப்போவே ஒரு இதுல 8 இருக்கனால 3 செப்பரேட் ஸ்கொயர்ஸ்க்குமே 8 8 ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்றப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹெச் ஆர் எஃப், ஹெச் ஆர் எஃப், ஜிசிஇ. ஓகே, ஸோ அதே ரிவர்ஸ்ல பாருங்க, ஏஜிசி தென் ஆர்எஃப்டி. ஸோ இதுவும் ட்ரையாங்கிளா? ஸோ டோட்டலி இங்க 24 ட்ரையாங்கிள் இருக்கு. அது இல்லாம இங்க ஜாயின் பண்றப்போ ஒரு 4 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டோட்டலி 28 ட்ரையாங்கிள் அண்ட் 5 ஸ்கொயர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். Fourth question, find the odd one out. Odd one out, wrong number and then missing number. இது எல்லாமே நம்பர் சீரிஸ் ரிலேட்டடா வரும். odd one out அப்படின்னா இப்போ 5 நம்பர்ஸ் இருக்கு, ஒரு 4 நம்பர்ஸ்க்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும், ஒரு நம்பருக்கு மட்டும் எந்த ரிலேஷனும் இருக்காது. ஸோ இங்க பார்த்தோம்னா 13 17 23 71 ஸோ 63. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ நமக்கு இந்த 3 நம்பர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்
13, 17, 23 எல்லாம் prime number. So இங்க 71 prime number. So 63 is the non-prime number. So இதுதான் odd one out. Option C is the right answer. Okay. Next, fifth question பாருங்க. Find the related number to complete the analogy. So இங்க இந்த மாதிரி question கேட்டிருக்காங்க. either நம்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க, சில டைம்ஸ் இங்க ஆல்பபெட்லயும் கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட காம்பினேஷன் இங்க இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். சேம் ரிலேஷனை இதுக்கும் இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற நம்பருக்கும் இருக்க மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ 95366203 இதுக்கு என்ன ரிலேஷன் நம்ம பார்க்கணும். எய்தர் இந்த நம்பரை வந்து இங்க ஷஃபிள் ஆகி போட்டிருக்கலாம், அந்த மாதிரி போட்டிருக்காங்களா, கிடையாது, எல்லா நம்பரும் இங்க இல்லை. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு நம்பருக்குள்ளாரையும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும். ஸோ சேம் ரிலேஷன் நம்ம இங்கேயும் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 9 -3 பண்ணா 6, 5 -3 பண்ணோம்னா 2, 3 -3 பண்ணா 0, அகைன் 6 -3 பண்ணோம்னா, ஸோ இருக்க வேல்யூல இருந்து -3 பண்ணி நியூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த வேல்யூக்கு வந்து நம்ம 5873 கரெக்டா. ஸோ இதுல இருந்து 3 மைனஸ் பண்ணுங்க. சேம் லாஜிக் தான் யூஸ் பண்றோம். 3 மைனஸ் பண்ணா 2, 5, 4, 0. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல என்ன லாஜிக் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சேம் லாஜிக் இங்கேயும் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எய்தர் ஆல்பபெட்டாவும் அவங்க கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. இஃப் ரீசன் இஸ் கோடட் as 5 and believed as 7, then what is the code for government? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரீசன் அப்படின்னா இங்க 6 வேல்யூவா கோட் பண்ணியிருப்பாங்க, இங்க ஒரே நம்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன லாஜிக்ல அவங்க கொடுத்துருப்பாங்க? மேபி நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கலாமா? ஸோ 1 2 3 4 5 6. ஸோ டோட்டலி 6 லெட்டர்ஸ் இருக்கு, ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது 5. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 லெட்டர்ஸ் இருக்கு அந்த வேர்ட்ல. அவங்க கொடுத்துருக்க வேல்யூ கோட் வந்து 7. Then what is the code for government? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டோட்டலி 10 லெட்டர்ஸ் இருக்கு அந்த வேர்ட்ல. ஸோ எல்லாத்துலயுமே இருக்க லெட்டர்ஸ்ல இருந்து -1 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம பண்ணோம்னா 9. ஸோ ஆப்ஷன் பி 9 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுல தான் உங்களோட டேலண்ட் இருக்கு. ஸோ அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. In a box there are 8 red, 7 blue and 6 green balls. One ball is picked up randomly. What is the probability that is neither red nor green? So probability questions. Okay, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். probability அப்படின்னா என்ன? total number. So total number n of s ன்னு சொல்லுவோம். இது total. ஓகேவா? total, that is n of e divided by n of s. That is total event. இது வந்து கொடுத்திருக்க கண்டிஷனை பொறுத்து. ஓகேவா? இங்க டோட்டலா மொத்தம் எவ்வளவு பால்ஸ் இருக்கு? 8 7 6 எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 15 21. ஓகே ஓகே, இதுல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா neither red nor green. ரெட்டும் இல்லையாமா, கிரீனும் இல்லையாமா. ஸோ ரெட்டும் கிடையாது, கிரீனும் கிடையாதுன்னா ரிமைனிங் ப்ளூ தான். ஸோ ப்ளூல எவ்வளோ? ஸோ கண்டிஷன்ஸ் என்ன? ப்ளூ ஒன்லி. ஓகேயா? ஸோ neither red nor greenனாலும் ப்ளூ ஒன்லினாலும் ஒன்று தான். ஸோ ப்ளூ மட்டும்னா 7. கரெக்டா? ஸோ 7/21 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3. ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் ஆப்ஷன் ஏ 1/3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினும் ப்ராபபிலிட்டி தான். அது பார்த்தோன்னா இன்னும் நீங்க ஃபார்முலா அப்ளை பண்றது எப்படின்றது ஈஸியா தெரியும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபார்முலால நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. மேல வந்து கொடுத்துருக்க கண்டிஷன் படி இருக்க டோட்டல் வேல்யூ டிவைடட் பை ஓவரால் வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா in a class there are 15 boys and 10 girls. 3 students are selected at random. The probability that 1 girl and 2 boys are selected is. So first total n of s find out பண்ணிடலாமா? டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க? 15 plus 10 25. இதுல அவங்க சூஸ் பண்றது cன்றது பாருங்க, இங்க பாருங்க. The probability that 1 girl and 2 boys. So அவங்க சூஸ் பண்றது 3 members தான். So 25 C3 ன்னு எழுதுவோம். இந்த C3 எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்னா 25 into நியூமரேட்டர்ல வந்து 25ல இருந்து ரிவர்ஸ்ல 3 டைம்ஸ், சாரி 24 23. டினாமினேட்டர்ல 3ல இருந்து ரிவர்ஸ் 3 2 into 1. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது 8 டைம்ஸ் பண்ணலாம். 2 4
ஸோ 4 பண்ணீங்கன்னா 4 25 ஆர் 100 100 into 23 2300 total value. Okay, next 3 students are selected at random. Okay, the probability that 1 girl and 2 boy. ஸோ ஈவன் டோட்டல் ஈவென்ட் டைமிங் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ படி பார்த்தோம்னா நமக்கு டோட்டலி 10 கேர்ள்ஸ் இருக்காங்க, அதுல ஒருத்தவங்களை மட்டும் செலக்ட் பண்றோம் பிளஸ் இன்டூ நமக்கு டோட்டலி 15 பாய்ஸ் இருக்காங்க, அதுல 2 பாய்ஸ் மட்டும் செலக்ட் பண்றோம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். 10 இன்டூ C1 ஓட வேல்யூ 1. ஓகே, ஸோ இன்டூ 1. ஓகே, இன்டூ 15 இன்டூ C2 ஓட வேல்யூ 15 into 14. இது ரிவர்ஸ்ல எழுதுவோம் நியூமரேட்டர்ல. இங்க 2 into 1. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுங்க. 7 15 into சாரி, இங்க தனியா 15 வராது. இந்த 15 C2 ஓட வேல்யூ தான் வந்து 15 into 14 divided by 2 into 1. கரெக்டா? So 15 into 7 10. 15 into 7 is 105. That is 1050. So n of E value 1050, n of S value 2300. cancel பண்ணுங்க. 5 table பண்ணோம்னா 46 and 21. So 21 by 46. Option A is the right answer. So simple probability questions தான் கேட்பாங்க. Next 9th question பாருங்க. A series is given with one number missing. Choose the correct alternative from the given one that will complete the series. So number series தான், missing number series தான். இதுக்கு வந்து நான் தனியாவே ஒரு வீடியோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன், லைக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத. இங்க நமக்கு கொஸ்டின் சிம்பிளா இருக்கு. ஸோ நம்ம இந்த கொஸ்டினை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னா எய்தர் அது அடிஷனா இருக்கலாம், இல்லைன்னா மல்டிப்ளிகேஷனா இருக்கலாம், இல்லை மிக்ஸ்டா கூட இருக்கலாம். ஓகே, கண்டிப்பா அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இன்வால்வ் ஆகி இருக்கும். தென் இன்கேஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது வேல்யூ அப்படின்னா மைனஸா இருக்கும், இல்லைன்னா டிவைடா இருக்கும். ஓகே, இதெல்லாம் தாண்டி ஸ்கொயர் காம்பினேஷன் இருக்கலாம், கியூப் இருக்கலாம், கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். இங்க பாருங்க, எப்பயுமே லாஜிக்கல் ரீசனிங்னாலே ரிலேஷன் தான். ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் என்ன ரிலேஷன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அன்னோன் வேல்யூவை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா +4 அகைன் +4 +4 அடுத்து +4 ஆகணும். பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா 150க்கு மேல இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, இங்க டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ மேபி இங்க என்ன வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா -5. ஸோ இன்க்ரீஸ் ஆகுறதெல்லாம் +4ல ஆகுது, டிக்ரீஸ் ஆகுறதெல்லாம் -5ல ஆகுது. அப்படின்றப்போ நீங்க இங்க பாருங்க, 150 -5 is 145. ஓகே, 145க்கு அப்புறம் -5னா 140, அகைன் -5 is 135. கரெக்டா வந்துருச்சா லாஜிக்? ஸோ 145 is the right answer. ஸோ எப்பயுமே இந்த ரிலேஷன் மட்டும் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. நிறைய ப்ராக்டிஸ் மூலியமா தான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரிலேஷன் இருக்குன்றதே உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட் 10th question. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 6 persons M, N, O, P, Q and R are playing cards sitting in a circle facing the center. ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க? 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ எல்லாமே ஃபேசிங் சென்டர், அந்த டைரக்ஷன்ல நம்ம பார்த்தோம்ல, அந்த டைரக்ஷன் இங்க ரொம்ப முக்கியம். ஓகே, R is sitting between M and N, Q is sitting between O and P, P is sitting immediate right of M. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, R is sitting between M and N. R is sitting between M and N ன்னு கொடுத்திருக்காங்க. எய்தர் M இங்க இருக்கலாம், இல்லனா இங்க இருக்கலாம். கரெக்டா? M and N. அதுல ஃபர்ஸ்ட் M எந்த பக்கம் இருக்கும், N எந்த பக்கம் இருக்கும்ன்றதுல ஒரு டவுட் இருக்கு. அதுக்கு ஒரு க்ளூ இங்க கொடுத்துட்டாங்க. P is sitting immediate right of M.
ஸோ இங்க எம் இருந்தாங்க அப்படின்னா இது ரைட் இது லெஃப்ட், இங்க பாத்தீங்கன்னா இது ரைட் இது லெஃப்ட். எம்மோட இம்மிடியட் ரைட்ல யார் இருக்க முடியும்? பி தான் இருக்க முடியும். ஸோ இங்க ரைட்ல பாத்தீங்கன்னா ஆர் இருக்க மாதிரி ஆயிடுது. ஸோ கண்டிப்பா இங்க எம் வரமாட்டாங்க. இங்க எம் இருந்தாங்கன்னா இவங்களோட இம்மிடியட் ரைட்ல பி இருக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா எம் அண்ட் என்க்கு இன்பிட்வீன்ல ஆர் இருக்காங்க, எம்க்கு பக்கத்துல பி இருக்காங்க, சாரி ரைட் சைட்ல பி இருக்காங்க, எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் Q is sitting between O and P. ஸோ P ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், O and Q. ஓகேயா? ஸோ 6 எல்லா 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 பர்சனையுமே நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு இந்த சர்க்கிள்ல. இப்போ क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. Who is opposite to N? Nக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? சோ இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட், இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட், இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட். Nக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல யார் இருக்கா? P. ஆப்ஷன் A is the right answer. சோ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் கான்செப்ட் வந்து இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது வந்து சர்க்குலர் சீட்டிங். சோ அதே மாதிரி லீனியர் சீட்டிங் பாத்தீங்க அப்படின்னா இங்க மேபி ஃபேசிங் ஈச் அதர்னு கொடுத்திருப்பாங்க, இல்லையா ஃபேசிங் நார்த் மட்டும். இங்க 3 மெம்பர்ஸ், இங்க 3 மெம்பர்ஸ், மூணு பேருமே 6 மெம்பர்ஸ்மே ஃபேசிங் நார்த் ஆர் ஃபேசிங் சவுத். ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த டைரக்ஷன்ஸ் வச்சு தான் நம்மளால சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த டயக்ராம் நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான், அந்த கொஸ்டின் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணனாதான் அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சில டைம் இந்த கொஸ்டினே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா கொஞ்சம் பெருசா கொடுத்து அந்த கொஸ்டின் நீங்க டயக்ராம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரியும் இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ். லைக் அந்த ஆப்டிடியூட் 9 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை தாண்டி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ டோட்டலி 10 வீடியோஸ் நம்ம பார்த்தாச்சு. ஆப்டிடியூட்ல வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஓவராலா 20 கொஸ்டின்ஸ், ஓவரால் எல்லா டாபிக்ஸுமே மிக்ஸ் ஆகி ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி இனிமேல் ப்ராக்டிஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் தனியா டாபிக் வைஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, அது ஒவ்வொன்றுக்கும் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க கண்டிப்பா. ஸோ எடுக்கல அப்படின்னாலும் அகைன் ஒன்ஸ் பார்த்து நீங்க உங்களுக்கு ஏற்ற நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்பதான் எக்ஸாம் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல எல்லாமே சேர்ந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ், எப்படி கொஸ்டின்ல அந்த செக்ஷன் இருக்க போதோ கொஸ்டின் பேப்பர்ல இருக்க போதோ அதே மாதிரி ஒரு வீடியோ. அதுக்கு ஈக்குவலா டேட்டா சஃபிஷியன்சி, ஏன்னா டேட்டா சஃபிஷியன்சியோட பேஸே பாத்தீங்க அப்படின்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் தான். ஸோ குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல ஃபைனல் ஆன்சர் நம்ம சால்வ் பண்ண போறோம். இங்க ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அந்த கொஸ்டினை பார்த்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டும் தேவையா இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சே ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த விஷயம் தான் உங்களுக்கு அங்க தெரிஞ்சிருக்கணும். அப்படின்றப்ப ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட். ஸோ இதுல ஒரு வீடியோ அதுல ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி ஈச் ஒரு 2-3 வீடியோஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இங்கிலீஷ் செக்ஷனுக்குள்ளார போய்க்கலாம். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு, ஏதாவது டாபிக்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட் இருந்தாலும் டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஸோ எங்கேயாவது அந்த கொஸ்டினை நீங்க ஷேர் பண்ணி நீங்க உங்க டவுட்ஸ் என்கிட்ட கேட்டுக்கலாம். Okay, that's all for today. I hope this video will be very useful for you all. Stay tuned for more videos and thank you.